The World Unfiltered. இண்டிகோ இட் டின் கோ அப்படின்னு பெயர் மாற்றம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு மீன்ஸ் போடுற அளவுக்கு இண்டிகோ விமான நிறுவனத்தினுடைய நிலைமை இப்போ இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்குறோம். சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரமான டிஜிசிஏ கடந்த மாதம் ஒரு திருத்தப்பட்ட விமான கடமை நேர வரம்பு, அதாவது ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன் விதிமுறைகளை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த புதிய விதிகள் தான் விமானிகள், அது மட்டும் இல்லாமல் கேபின் குழுவில் இருக்கக்கூடியவங்களுடைய வேலை நேரத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக மாறுது. விமான குழுவினருடைய வேலை நேரத்தை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், அதாவது வாரத்துக்கு 35 மணி நேரங்கள், மாதத்திற்கு 125 மணி நேரங்கள் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு வருடத்திற்கு 1000 மணி நேரம் அப்படின்னும் கட்டுப்படுத்தப்படுகிறது. கட்டாய ஓய்வு நேரங்களையும் டிஜிசிஏ அட்டவணையில் சேர்த்துருக்காங்க. எந்த ஒரு 24 மணி நேர பயணத்திலையும் குறைந்தபட்சமாக 10 மணி நேர ஓய்வு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதியாக இருக்குது. விமானிகள் அதிக சோர்வடையாமல் மன தெளிவோட விமானங்களை இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த விதிகளுடைய முதன்மை நோக்கமாக இருந்துச்சு. டிஜிசிஏ கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய விதிகளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய நெட்வொர்க்கை மறுசீரமைக்க இண்டிகோ நிறுவனம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்கிறது தான் பிரச்சனை. சுருக்கமாக சொன்னால், புதிய விதிகளின்படி ஊழியர்களுக்கு அதிகாரிகளால் சரியாக ஷிஃப்ட் போட முடியல அல்லது போட தெரியல. புதிய பணி விதிமுறைகளுக்கு பிறகு பணியாளர்கள், விமானிகள் அப்படின்னு எல்லாவற்றிலும் பற்றாக்குறை தான் நிலவுது. புதிய விதிகளை செயல்படுத்துவதற்கு தேவையான கூடுதல் விமானிகளையும் பணியாளர்களையும் உடனடியாக இண்டிகோவால் பணியமர்த்த முடியல அப்படிங்கிறதும், இந்த சிக்கல் அதிகப்படியாக இண்டிகோவுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இண்டிகோ நிறுவனம் நாள் ஒன்றுக்கு 2700க்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்குகிறது. இந்த புதிய விதிகளுக்கு பிறகு கால்வாசி விமானங்கள் கூட திட்டமிட்ட நேரத்தில் பயணிகளோட பறக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். பல இடங்களில் பார்த்துருப்பீங்க, விமான தாமதத்தினால அல்லது ரத்து செய்யப்பட்டதுனால பயணிகளுக்கு பல தொந்தரவுகள், பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் வந்திருக்குது. இது பற்றிய தெளிவான தகவல்கள் கூட பயணிகளுக்கு அனுப்பப்படலை. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், விமானம் புறப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டிக்கெட் புக் பண்ணதில் தொடங்கி அதுக்கு முந்தைய நாள், அப்புறம் புறப்படுறதுக்கு முன்னாடி வரைக்குமான நிறைய தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது பற்றி எந்த தகவல்களும் தெளிவாக இப்போ தரதில்லை. இதனால் விமான நிலையங்களை குவியக்கூடிய பயணிகள் உணவு, குடிநீர் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ரத்து செய்யப்பட்ட விமானங்களில் பயணிக்க வேண்டிய பயணிகள் ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் போன்ற விமானங்களுக்கான டிக்கெட்டுகளை வாங்க முயற்சி பண்ணுறாங்க. ஒரு சேவைக்கான விநியோகம் குறைந்து தேவை அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும்? விலை உயரும். ஏற்கனவே விமான டிக்கெட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு ரேட் அப்படின்னு கிடையாது. இப்போது பேருந்துகள் அல்லது ரயில் அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ்டாக இதுதான் டேரிஃப்னு இருக்கும் இல்லையா, டிக்கெட் விலை இதுதான் இருக்கும். ஆனால் விமானத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. கடைசியாக எவ்வளவு குறைவான டிக்கெட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற வகையில் அதை மாற்றி அமைக்க, உயர்த்தி கொள்வதற்கு விமான நிறுவனங்களுக்கான அந்த அனுமதி இருக்குது. அதனால் இப்போ விலைலாம் எவ்வளவு போகுதுன்னே சொல்ல முடியல. அப்போ இந்த சிக்கல் விமான டிக்கெட் விலையில் எதிரொலிக்கக்கூடியதாக மாறுது. சென்னையிலிருந்து கோவை, கொச்சி, டெல்லி போன்ற நகரங்களுக்கு அதிக விலை கொடுத்து பயணிக்க தயாராக இருக்காங்க. இதன் விளைவாக சாதாரண கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்ததை பார்க்குறோம். குறிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் மாதிரி ஒரு இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா, நார்மல் டேஸில் 3500 ரூபாய், 4000 ரூபாயில் கிடைக்கக்கூடிய டிக்கெட் இன்றைக்கி 71,000 ரூபாய் வரைக்கும் சென்று ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதே போல் திருச்சிக்கெல்லாம் 27,000, மதுரைக்கு 48,000, அப்போ டெல்லிக்கெல்லாம் 1 லட்சம்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் மாறுச்சு. அப்போ நிறைய பேர் சொன்னது என்னென்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எடுத்துட முடியுது, பல நாடுகளுக்கும் இந்த விலையில் போய்ட்டு வந்துட முடியும், ஆனால் நம்ம பக்கத்து ஊருக்கு போய்ட்டு வரதுக்கு இவ்வளோ ஆகுது அப்படிங்கிற ஒரு சூழல். இண்டிகோ இந்தியாவில் விமானத்துறையில் புரட்சி ஏற்படுத்தி உள்நாட்டு சந்தையில் மிகப்பெரிய பங்கை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வெற்றி பெற்ற நிறுவனம்னே சொல்லலாம். 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த இண்டிகோ நிறுவனம். இதை தொடங்கியவர்கள் ராகுல் பாட்டியா, அதே போல் ராகேஷ் கங்வால். ராகுல் பாட்டியா இன்டர்குளோப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர். இவருக்கு இந்திய சந்தை மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் குறித்த அனுபவம் ரொம்ப அதிகம். ராகேஷ் கங்வால் அமெரிக்காவை தளமாக கொண்ட ஒரு இந்திய வம்சாவளி தொழிலதிபர். இவருக்கு யுஎஸ் ஏர்வேஸ் போன்ற பெரிய விமான நிறுவனங்களில் பணிபுரிந்த ஆழமான விமானத்துறை அனுபவமும் இருக்குது. அப்போது இருந்த இந்திய விமான நிறுவனங்கள் போயிங் விமானங்களை வாங்கி கொண்டிருந்தன. ஆனால் இண்டிகோ என்ன பண்ணாங்கன்னா, ஏர்பஸ்ட்டை 100 விமானங்களை வாங்க ஆர்டர் கொடுத்தது. இந்திய சந்தையை பிடிக்க நீண்ட காலமாக காத்திருந்த ஏர்பஸ் 40 முதல் 50% தள்ளுபடி விலையில் விமானங்களை விற்கிறாங்க. தள்ளுபடி விலையில் வாங்கிய விமானங்களை மற்ற நிறுவனங்களுக்கு விற்று 200 கோடி லாபம் பார்த்துச்சு. அதுக்கு பிறகு இதே விமானங்களை குத்தகைக்கு எடுத்து இயக்கியது இண்டிகோ நிறுவனம். 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதி கவுஹாத்தி வழியாக புதுடெல்லியிலிருந்து இம்பால் சென்றது தான் இண்டிகோவுடைய முதல் விமானம்.
இந்தியாவில் செயல்பட்டு வந்த மற்ற விமான நிறுவனங்கள் நஷ்டத்தில் இருந்த ஒரு கடினமான காலகட்டத்தில் களமிறங்கியது இந்த இண்டிகோவுடைய வெற்றிக்கு காரணமாக அமைஞ்சது. அந்த நிறுவனம் இயக்கிய லோ காஸ்ட் கேரியர்கள் நடுத்தர மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமைஞ்சுது. இண்டிகோ பெரும்பாலும் ஏர்பஸ் A320 ரக விமானங்களை மட்டும்தான் பயன்படுத்துது. இந்த சிங்கிள் டைப் விமானங்கள் பராமரிப்பு, விமானிகள் பயிற்சி போன்ற செலவுகளை பெரிதும் குறைத்தது. இண்டிகோ விமானங்களுடைய பெரும் வெற்றி அதனுடைய ஆன் டைம் பர்ஃபார்மன்ஸ் தான். இதனை விமான மொழியில் OTP அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விமானங்களை விரைவாக தரையிறக்கி மீண்டும் பயணத்துக்கு அனுப்புறது, அதே போல் 20 முதல் 25 நிமிடங்களையே எடுத்துக்கிட்டாங்க. இண்டிகோவுடைய வெற்றிக்கு குயிக் டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இது மக்கள் மத்தியில் அந்த நிறுவனத்துக்கு நம்பகத்தன்மையை கொடுத்துச்சு. இண்டிகோ கடைபிடித்த மற்றொரு உத்தி அப்படிங்கிறது நோ ஃப்ரில்ஸ் மாடல். அதாவது பயணிகளுக்கு தரப்படக்கூடிய உணவு, இருக்கை தேர்வு போன்றவற்றுக்கு கட்டணம் வசூலித்து தேவையற்ற செலவுகளை குறைச்சாங்க. இதன் காரணமாக வெறும் 18 மாதங்களில் தன்னுடைய முதல் பெரிய லாபத்தை பதிவு செஞ்சது இண்டிகோ. கொரோனா தொற்றின் போது கூட மற்ற விமான நிறுவனங்கள் முடங்கி நின்ற காலத்தில் இண்டிகோ சரக்கு விமான சேவையை தொடங்குச்சு. 2015ஆம் ஆண்டு IPOக்களை வெளியிட்டு பங்கு சந்தையில் நுழைந்தது. உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய விமான நிறுவனங்கள் ஒன்றாக இண்டிகோ இருக்குது. 2023ஆம் ஆண்டில் 500 புதிய விமானங்களை வாங்குறதுக்கு ஆர்டர் கொடுத்து விமான போக்குவரத்து துறையை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாங்க. அதே ஆண்டில் 10 கோடி மக்களை அழைத்து சென்ற நிறுவனம் அப்படிங்கிற ஒரு புதிய சாதனையையும் கூட இண்டிகோ செஞ்சிச்சு. இண்டிகோ ஒரு பட்ஜெட் விமான நிறுவனமாக இருக்கிறதுனால மற்ற விமான நிறுவனங்களோட ஒப்பிடுகையில் விமானிகளுக்கு மிக குறைவான ஊதியம் தான் கொடுக்கப்படுது. மற்ற நிறுவனங்கள் சம்பளம் கொடுக்கும்போது இண்டிகோ ஸ்டைப்பண்ட் கொடுப்பதா கிண்டல் கூட பண்ணுவாங்க. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு விமானிகளுக்கான சம்பளம் வெகுவாக குறைக்கப்பட்டதுனால பலர் அதிருப்தி அடைந்து மற்ற நிறுவனங்களுக்கு மாறினாங்க. மற்ற நிறுவனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, அனுபவம் வாய்ந்த இண்டிகோ விமானிகளை அதிக சம்பளத்தில் பணியமர்த்தினாங்க. இது இண்டிகோவில் ஆள் பற்றாக்குறையை அதிகரிச்சது. தற்போதைய சிக்கலுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இண்டிகோ தற்போது புதிய விமானிகளை பணியமர்த்துவது, அதே போல் சம்பளத்தை அதிகரிப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரியுது. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கமும் இப்போ கொஞ்சம் நெருக்கடி கொடுக்க தொடங்கியிருக்கிறாங்க. கடந்த ஒரு வார காலமாக பிரச்சனையை சரியாக கையாளாததுனால இண்டிகோவுடைய CEO பீட்டர் எல்பர்ஸை மாற்ற வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருப்பதாக தெரியுது. பீட்டர் எல்பர்ஸ் நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவர். 2022ஆம் ஆண்டு இண்டிகோ நிறுவனத்தில் CEOவாக பதவியேற்றார். இண்டிகோவில் சேருவதற்கு முன்னாடி பீட்டர் KLM ராயல் டச் ஏர்லைன்ஸினுடைய நிறுவன CEOவாக பணியாற்றினார். ஐரோப்பா மற்றும் கிழக்கு ஆசியாவுடைய முக்கியமான நகரங்களுக்கு விமான சேவையை விரிவுபடுத்த பீட்டர் எடுத்த முயற்சிகள் அப்படிங்கிறதுலாம் முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு. நீண்ட தூர பயணங்களுக்காக இண்டிகோ ஏர்பஸ் A321 XLR ரக விமானங்களை வாங்குறதுக்கும் ஆர்டர் செஞ்சுருக்கார். இதெல்லாம் பீட்டரோட காலத்தில் நடக்குது. எல்பர்ஸினுடைய காலத்தில் தான் இண்டிகோ மிகப்பெரிய ஆர்டரையும் கொடுத்துச்சு. இண்டிகோ விமானங்களில் டிக்கெட் பதிவு செய்து பயணத்தை மேற்கொள்ளாதவர்களுக்கு முழு பணத்தையும் திருப்ப கொடுக்கணும் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவாக இப்போ வந்திருக்கு. இண்டிகோவுடைய சேவை சிக்கல்கள் நீடித்தா நடுத்தர வர்க்க மக்களுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்கும். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பயணங்களை இப்போ மேற்கொள்ள முடியலைங்கிறதுல பல சிக்கல்கள் வருது. விடுமுறை, திருமண நிகழ்வுகள், மருத்துவ அவசர நிலைகள் அல்லது கடைசி நேர வணிக பயணங்களுக்கான விமானத்தில் செல்ல வேண்டிய நடுத்தர வர்க்க குடும்பங்கள்லாம் கட்டண உயர்வுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பெரிய நிதிச்சுமைக்கு ஆளாக நேரிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இண்டிகோ அது மட்டும் இல்லாமல் ஏர் இந்தியா ஆகிய 2 நிறுவனங்கள் தான் உள்நாட்டு சந்தையில் 95% அதிகமான பங்கை வைத்திருப்பதனால இண்டிகோ தடுமாறும் போது சந்தையில் ஆரோக்கியமான போட்டி இருக்காது அப்படிங்கிறதும், இதன் காரணமாக மற்ற நிறுவனங்கள் அதிக அளவு கட்டணம் நிர்ணயிக்கக்கூடிய போக்கும் அதிகரிச்சிருக்குது. இதை உடனடியாக சரி செய்ய வேண்டியது இண்டிகோவினுடைய பொறுப்பு மட்டுமல்ல, மத்திய அரசாங்கமும் விரைந்து இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு பயணிகள் எதிர்பார்க்குறாங்க. நாடு முழுக்க இது ஒரு பெரிய கேயாஸ் உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாம். இன்டர்வியூக்கு போக வேண்டியவங்க, தேர்வுகளுக்கு போக வேண்டியவங்க, மெடிக்கல் எமர்ஜென்சி, இன்னும் பல்வேறு சிக்கல்கள். நம்ம நிறைய காட்சிகளை பார்த்தோம். திருமணம் முடிந்து நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முடியல, அவங்க வேர்ச்சுவலாக உறவினர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏர்போர்ட்டில் கண்கலங்கி அல்லது சண்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய அளவுக்கு இமோஷ்னலாக இருக்கக்கூடியவங்களாம் பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிக்கல் இருக்குது, ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை விமான போக்குவரத்து துறையில் உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறது எளிதாக கடந்து போகக்கூடிய ஒன்றில் உடனடியாக இதுக்கு தீர்வு வர வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா உலகம் முழுக்க இது பார்க்குறாங்க. வெவ்வேறு நாடுகள்லேருந்து வந்தவங்க கூட உள்நாட்டில் பதிவு செய்து இப்போ அவங்களுடைய வெளிநாட்டுக்கு போக வேண்டிய கனெக்டிங் ஃப்ளைட் டிலே ஆகிறதுலேருந்து பல சிக்கல்களை எதிர்கொள்கிறாங்க. இதில் உடனடி தீர்வு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.